இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் ஆலோசனை. இந்திய வானிலை துறை மற்றும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையம் கோயம்புத்தூர் இணைந்து வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் ஆலோசனை. மேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் அடுத்து வரும் 5 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழையுடன் மணிக்கு 8 முதல் 16 கிலோமீட்டர் வரை காற்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேற்கு மலையடி வாரங்களில் கனமழை எதிர்பார்க்கப்படுகிறது. இடியுடன் கூடிய மழையும் சுழற்காற்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மானாவாரி நிலங்களில் பெறப்பட்ட மழையை பயன்படுத்தி கோடை உழவு செய்யவும். மழை எதிர்பார்க்கப்படுவதால் குறுகிய கால நெல் சாகுபடிக்கு நாற்றங்கால் தயார் செய்யவும். 1 கிலோ விதையை பேசிலஸ் சப்டிலஸ் 10 கிராம் அல்லது கார்பன்டாசம் 50% WP 2 கிராம் என்ற அளவுக்கு விதை நேர்த்தி செய்து விதைக்கவும். மழை எதிர்பார்க்கப்படுவதால் உழுத நிலங்களில் இரவை சோளம் விதைத்து தொடர்ந்து மழையினை பொறுத்து நீர்ப்பாசனம் செய்யவும். சோளம் விதைப்பிற்கு முன்னர் 1 கிலோ விதையை மெட்டாலாக்சில் 35% WS 10 கிராம் மற்றும் தயோமெத்தாக்சம் 30% FS 10 கிராம் என்ற அளவில் விதை நேர்த்தி செய்து குருத்து ஈ தாக்குதலை கட்டுப்படுத்தவும். கோடை மழை எதிர்பார்க்கப்படுவதால் சாகுபடி செய்யப்பட்ட மக்காசோளம் மற்ற இரவை பயிர்களுக்கு மழை தண்ணீர் வடிய வடிகால் வசதி செய்யவும். மக்காச்சோளம் விதைப்பிற்கு முன்னர் 1 கிலோ விதையை மெட்டாலாக்சில் 35% WS 10 கிராம் என்ற அளவில் விதை நேர்த்தி செய்யவும். தொடர்ந்து மழை பெய்து வருவதால் மக்காச்சோள கதிரில் ஆஸ்பெர்ஜிலஸ் நோய் தொற்று வர வாய்ப்புள்ளது. எனவே கதிர் அறுவடைக்கு பிறகு நன்கு உலர்த்தி தானியத்தை பிரித்தெடுத்து பிறகு தானியத்தை நன்கு சூரிய வெப்பத்தில் உலர்த்தி தானியத்தில் ஈரப்பதம் 35%க்கும் குறைவாக பார்த்து கொள்ளவும். கம்பு பயிர் செய்வதற்கு இது உகந்த பருவம். ஆதலால் விவசாயிகள் கம்பு பயிரை இரவை பயிராக விதைப்பு செய்து நீர்ப்பாசனம் செய்யவும். காவிரி டெல்டா மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. குறுவை நடவு செய்யும் பொழுது 18 முதல் 22 நாட்கள் வயதுடைய நன்கு வாலிப்பான நாற்றுகளை உயிர் உரங்களான அசோஸ்பைரிலம் 1 கிலோ மற்றும் பாஸ்போபாக்டீரியா 1 கிலோவை 40 லிட்டர் தண்ணீரில் இட்டு நாற்றுகளின் வேர்பாகம் கரைசலில் நன்கு நனையுமாறு 15 முதல் 30 நிமிடங்கள் வரை வைத்திருந்து பிறகு 20ற்கு 10 சென்டிமீட்டர் இடைவெளியில் நடவு செய்ய வேண்டும். பருத்தியில் தற்போது நிலவக்கூடிய வானிலையின் காரணமாக பூ மற்றும் பிஞ்சு உதிர்வதை தடுக்க நாப்தலின் அசிடிக் அமிலம் 40 ppm கரைசலை விதைத்த 60 மற்றும் 90வது நாளில் தெளிப்பதால் மொட்டுகள் உதிர்வதை குறைத்து காய்கள் அதிகம் பிடிக்க உதவுகிறது. தற்போது நிலவக்கூடிய வானிலையின் காரணமாக 5 மாதங்களுக்கு மேலான கரும்பு பயிரில் தோகை நீக்கி விட்டம் கட்டவும். விவசாயிகள் கறவை மாடுகளுக்கு போதிய அளவு தாது உப்பு கலவையை அளிக்கலாம். தெற்கு மண்டலம் ஒன்றிற்குட்பட்ட மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. மானாவாரி மற்றும் பாசன பயிர்களில் வெப்பநிலையினால் பூச்சி தாக்கம் மற்றும் நோய் அதிகரித்துள்ளது. எனவே விவசாயிகள் மருந்து தெளிக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். நெல் தரிசு பயிரில் 2% DAP கரைசல் பூக்கும் தருணத்திலும் மற்றும் 15 நாட்களுக்கு பிறகும் அடிக்கவும். இதனால் அதிக காய்பிடிக்க வாய்ப்புள்ளது. நிலக்கடலையில் மிகவும் முக்கிய பருவம் என்பதால் வறட்சி நிலையில்லாமல் பார்த்து கொள்ளவும். பருத்தி செடி பருவத்தில் மண் அணைக்கவும். செடிகள் நன்கு வளர இடைநிலை உழவு பணி மேற்கொள்ள விவசாயிகள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேகமூட்டமான வானிலையால் காய்கறிகளில் நோய்கள் மற்றும் பூச்சிகளின் தாக்குதலுக்கு உகந்ததாக உள்ளது. விவசாயிகள் தங்கள் வயல்களை தொடர்ந்து கண்காணித்து அதற்கேற்ப முன்னேற்பாடுகளை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். வாழைக்கு சவுக்கு கட்டை கொண்டு முட்டு கொடுக்கவும். தெற்கு மண்டலம் 2ற்குட்பட்ட மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. நெற்பயிரில் பச்சை தத்துப்பூச்சியின் தாக்குதல் தென்படுகின்றது. இவற்றின் தாக்குதலால் இலைகள் நுனி முதல் அடிப்பகுதி வரை முழுவதும் மஞ்சள் நிறமாக மாறிவிடும். பயிரை முழுவதுமாக தாக்கி அதன் சாற்றை உறிஞ்சுவதால் பயிரின் வீரியம் குறைந்து வளர்ச்சி குன்றி குட்டையாக காணப்படும். மேலும் தாக்குதல் தீவிரமாகும் போது பயிர் வாடி முற்றிலுமாக காய்ந்து போகும் நிலை ஏற்படும். இதனை கட்டுப்படுத்த 10 லிட்டர் தண்ணீருக்கு 60 மில்லி புங்கம் எண்ணெய், 60 மில்லி இலுப்பை எண்ணெய், 60 மில்லி வேப்ப எண்ணெயுடன் 10 மில்லி ஒட்டும் பசை 10 கிராம் காதி சோப் சேர்த்து நன்கு கலந்து 12 நாட்கள் இடைவெளியில் 2 முறை தெளிக்கவும். தென்னையில் இலைக்கருகள் நோயானது தென்படுகின்றது. இந்நோய் இளந்தென்னை நாற்றுகள் மற்றும் முதிர்ந்த தென்னை மரங்களை தீவிரமாக தாக்கும்.
இந்த நோய் கிருமி இலை மற்றும் காய்களை பாதிக்கும். பாதிக்கப்பட்ட காய்கள் வறண்டு சுருங்கி சிதைந்து முதிர்வுக்கு முன்பே விழுந்து விடுகிறது. இதன் மூலம் 10 முதல் 25% வரை மகசூல் குறைகிறது. இந்த அறிகுறியானது வருடம் முழுவதும் காணப்பட்டாலும் கோடை காலங்களில் பெரிதளவு தென்படுகிறது. தீவிரமான பாதிப்பிற்குள்ளான இலைகளை அகற்றி எரித்து நோய் பரவலை தடுக்கவும். உயிரியல் முறையில் இதனை கட்டுப்படுத்த 1 வருடத்திற்கு மரம் ஒன்றிற்கு சூடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸ் 200 கிராமுடன் 50 கிலோ தொழு உரத்துடன் 5 கிலோ வேப்பம் புண்ணாக்கு கலந்து இட வேண்டும். மலைப்பிரதேச மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. கேரட்டில் நூற்புழு மேலாண்மைக்கு நடவு செய்யும் போது ஹெக்டருக்கு 1 டன் வேப்பம் புண்ணாக்கு மண்ணில் இடவும். உருளைக்கிழங்கு பயிரில் இலைக்கருகள் நோயை கட்டுப்படுத்த நடவு செய்த 45, 60 மற்றும் 75வது நாட்களில் 1 லிட்டர் தண்ணீரில் மேங்கோசெப் 2 கிராம் அல்லது குளோரோதனோலில் 2 கிராம் என்ற அளவில் இலை வழி மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். பீட்ரூட் பயிரில் செர்கோஸ்போரா இலைப்புள்ளி நோயை கட்டுப்படுத்த பாதிக்கப்பட்ட செடிகளை அகற்றி அழிக்க வேண்டும். பயிர் சுழற்சி முறையை மேற்கொள்ள வேண்டும். காப்பர் ஆக்சிக்ளோரேட் 0.3% 15 நாட்கள் இடைவெளியில் 3 முறை மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். கால்நடைகளை மின்னல் மற்றும் இடியுடன் கூடிய மழையிலிருந்து பாதுகாக்க வெளியில் மேய்க்க அனுமதிக்காதீர்கள். மின்கம்பங்கள் மற்றும் மரங்களுக்கு அடியில் கால்நடைகளை கட்ட வேண்டாம். உள்ளூர் கால்நடை மருத்துவருடன் கலந்து ஆலோசித்து உங்கள் கால்நடைகளுக்கு பருவகால நோய்களுக்கு எதிராக தடுப்பூசி போடுங்கள். வடமேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. கடந்த நாட்களில் பெய்த மழையை கொண்டு விவசாயிகள் தங்கள் நிலங்களில் கோடை உழவினை மேற்கொள்ளுமாறும் வரப்புகள் அமைத்து பெய்யும் மழையை வீணாக்காமல் சேமித்து பயன்படுத்துமாறும் அறிவுறுத்தப்படுகிறார்கள். விவசாயிகள் தற்பொழுது பெய்துள்ள கோடை மழையினை பயன்படுத்தி மரவள்ளி பயிரில் மேலுரம் மற்றும் நன்கு மக்கிய தொழு உரம் இட்டு மண் அணைக்கவும். தற்போது பெய்துள்ள மழைநீரை பயன்படுத்தி தென்னை மரத்திற்கு உரமிடும் விவசாயிகள் மரம் ஒன்றிற்கு 1 கிலோ தென்னை நுண்ணூட்ட கலவையை தொழு உரத்துடன் கலந்து இடுவதால் குருமை உதிர்வது தடுத்து அதிக மகசூல் பெற முடியும். தமிழகத்தில் கோடை மழை பரவலாக பெய்து வருவதால் கால்நடைகளுக்கு உருளை புழுக்களின் நோய் உண்டாகும் பருவம் மற்றும் நாடா புழுக்களை பரப்பும் புல் சிற்றுண்ணிகளும் மேய்ச்சல் காடுகளில் அதிகமாக காணப்படும். இதனால் மேய்ச்சலுக்கு செல்லும் இளம் ஆட்டுக்குட்டிகள் மற்றும் கன்றுகளுக்கு குடற்புழு தாக்கம் ஏற்படலாம். குடற்புழு தாக்கம் ஏற்பட்ட குட்டி மற்றும் கன்றுகளில் தீவனம் தின்னாமை, வளர்ச்சி குறைவு மற்றும் கழிசல் போன்ற பொதுவான அறிகுறிகளும், இரத்தத்தை உறிஞ்சும் உருளை புழுக்களின் தாக்கத்தில் இரத்த சோகை, கீழ்த்தாடை வீக்கம் மற்றும் மூக்குசளி போன்ற அறிகுறிகளும் காணப்படும். குடற்புழு தாக்கம் தீவிரமாக இருந்தால் இறப்பு ஏற்படலாம். இதனால் குடற்புழு தாக்கத்தினால் ஏற்படும் பொருளாதார இழப்பை தடுக்க கால்நடைகளுக்கு சாணு பரிசோதனை செய்து பாதிக்கப்பட்டவைகளுக்கு குடற்புழு நீக்கம் செய்ய வேண்டும். மேலும் கால்நடைகளை அதிகாலை நேரங்களில் மேய்ச்சலுக்கு அனுப்ப வேண்டாம். வடகிழக்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. தற்பொழுது நிலவி வரும் சூழ்நிலையில் நெல் நாற்றங்காலில் இலைப்பேன் தாக்கம் தென்பட்டால் 1 ஏக்கருக்கு தயோமித்தாக்சம் 25% WG 100 கிராம் அல்லது டைமெத்தோயேட் 1.5 மில்லிலிட்டர் என்ற அளவில் தெளிக்கவும். தற்போது நிலவி வரும் வானிலையின் காரணமாக நெற்பயிரில் இலை சுருட்டு புழு மற்றும் தண்டு துளைப்பான் தாக்கம் காணப்படுவதால் இதனை கட்டுப்படுத்த கார்போசல்ஃபான் 400 மில்லிலிட்டர் அல்லது கார்டப் ஹைட்ரோகுளோரைட் 600 கிராம் என்ற அளவில் காலை அல்லது மாலை நேரத்தில் தெளிக்கவும். அறுவடைக்கு தயாராக உள்ள நெற்கதிர்களை அறுவடை செய்து பாதுகாப்பான இடங்களில் சேமித்து வைக்கவும். நெல் நாற்று வயலில் மண் மூலம் பரவும் நோய்களை கட்டுப்படுத்தவும் தரமான நாற்றுகள் வளர்வதற்கும் அசோஸ்பைரிலம் 2.5 கிலோவை 25 கிலோ மணலுடன் கலந்து இட வேண்டும். கரும்பு பயிரில் மாவு பூச்சி மற்றும் பொக்கோபோயிங் தாக்கம் காணப்படுகிறது. இதனால் பயிர்களின் வளர்ச்சி குன்றி மற்றும் குருத்து காய்ந்து காணப்படும். இதனை கட்டுப்படுத்த 1 லிட்டர் தண்ணீரில் இமிடாக்ளோபிரிட் 17.8 SL 0.6 மில்லிலிட்டர் அல்லது கார்பன்டாசம் 1 கிலோ என்ற அளவில் கலந்து தெளிக்கலாம். கரும்பிற்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் மற்றும் வளர்ச்சி ஊக்கிகள் கலந்த TNAU கரும்பு பூஸ்டரை கரும்பு நட்ட 45, 60 மற்றும் 75வது நாட்களில் 1 ஏக்கருக்கு 1 கிலோ, 1.5 கிலோ மற்றும் 2 கிலோ வீதம் முறையே 200 லிட்டர் தண்ணீரில் தேவையான ஒட்டும் திரவம் கலந்து தெளிக்க வேண்டும்.